ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பசுமை தமிழ். நம்ம சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இயற்கை முறையில் பஞ்சகாவியம் தயாரிக்கிறது எப்படி, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும், எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் 5 கிலோ, நெய் 1 கிலோ, ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. 3 நாள் நல்லா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு நல்லா ஊற வச்சு காலையிலையும் சாயங்காலம் நல்லா கலக்கி விடணுங்க. அதுக்கப்புறமா 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா மாட்டோட யூரின் ஒரு 3 லிட்ரு, பால் 2 லிட்ரு, தயிர் 2 லிட்ரு, 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு 2 கிலோ, வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக ஒரு 10 to 15 பழம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இளநீர் 2 லிட்ரு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் 10 to 15 நாள் வரைக்கும் காலையிலையும் சாயங்காலம் மட்டும் நல்லா கலக்கி விடணும். மெயினாக பார்த்திங்கன்னா குச்சியில் மட்டும்தான் கலக்கி விடணுங்க. 20 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அது போக மேலே பார்த்திங்கன்னா நொரை கலந்த மாதிரி தெரியுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பஞ்சகாவியம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த செடிகளுக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாங்க. இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.